கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். Therefore, give your servant an understanding heart to judge your people and to discern between good and evil. For who is able to govern this great people of yours? எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஆமென். நேற்றைய தினத்தில் சாலமோனின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடங்களை குறித்து தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அதன்படி சாலமோனின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடத்தை குறித்து சற்று நேரம் இப்பொழுது தியானிப்போம். சாலமோனின் ஆரம்பம் தேவனுடைய அழைப்பு. தாவீதின் மகனாகிய சாலமோனுக்கு பெரிய பொறுப்பு வந்தது. அதாவது தேவனுடைய ஜனங்களை ஆண்டு ஆள வேண்டும். தேவன் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று தன்னை தாழ்மைப்படுத்தி செல்வத்தையோ ஆயுளையோ கேட்காமல் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். இதுதான் சாலமோனின் வாழ்நாள் திருப்பு முனை. இதுவே அவரின் மகத்தான ஆரம்பம். இந்த வசனம் நமக்கு உலக ஆசைகள் அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றதை தேட வேண்டும் என்பதை கற்று தருகிறது. சாலமோனின் வேண்டுதல் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அதனால் தேவன் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் மட்டுமல்ல, செல்வமும் கீர்த்தியும் கொடுத்தார் என்பதை இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து அறிகிறோம். அவர் காலத்தில் இஸ்ரவேல் ராஜ்யம் அமைதியுடனும் செழிப்புடனும் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005 என்று ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலகமெங்கும் ராஜாக்களும் அரசிகளும் அவருடைய ஞானத்தை கேட்க வந்தனர். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். சாலமோனைப் போல நாமும் பணிவுடன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 வாசிக்கிறோம். ஞானத்தின் மூலாதாரம் கர்த்தரே. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 9:23 மற்றும் 24 வசனங்களில் வாசிக்கிறோம். மனித ஞானமும் செல்வமும் நிலைக்காது. கர்த்தரை அறிகிற அறிவே உண்மையான பெருமை. இதை உணர்ந்த சாலமோன் தேவனை அறிகிற அறிவில் வளர செல்வத்தையோ ஆயுளையோ கேட்காமல் ஞானமுள்ள இருதயத்தை வேண்டினார். சாலமோனின் இந்த வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம், தெய்வீக ஞானத்தை பெற தேவனிடத்தில் பணிவுடன் வேண்டுதல் செய்ய வேண்டும். உலக பிரகாரமான செல்வம் செல்வாக்கு எதுவும் நிலையானது அல்ல. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்போதுதான் ஞானமாய் செயல்பட முடியும். ஞானம் கேட்பது நல்லது, ஆனால் அதை வாழ்நாள் முழுவதும் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளில் முதலிடம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்திற்கு தர வேண்டும். அவர் சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஞானத்தை தருவதோடு செல்வமும் கீர்த்தியும் சேர்த்து சாலமோனுக்கு கொடுத்தது போல நமக்கும் அவர் ஆசீர்வாதங்களை வழங்குவார். தேவனின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையானது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முன்னிலைப்படுத்தினால் மற்றவை தானாக கூடிக்கொள்ளும். தேவனிடம் இருந்து வரும் ஞானம் மனிதர்களின் வாழ்வை தொட்டு சாட்சியாகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து சாலமோனின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடத்தை நாளைய தினம் தியானிப்போம். இப்பொழுது அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சாலமோனின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு புகட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாலமோனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தது போல எங்களுக்கும் உம்முடைய ஜனங்களை வழிநடத்த நற்கருணை, ஞானம், விவேகம் தாரும். உலக ஆசைகளில் விழுந்து விடாமல் உமது சித்தத்தில் நிலைத்திருக்க எங்களை காத்தருளும். நாங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உமது நாமம் மகிமைப்பட எங்களை உமது சத்தியத்திலே நடத்தும். ஆரம்பத்தில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மில் விசுவாசத்துடன் உமக்கு சித்தமானதையே செய்ய எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.